Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Something is wrong. நம்ம இங்கிருந்து போயிடலாம் வேணும். நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு சம்மிட்னு சொல்லுவாங்க. அங்கே உட்காந்துட்டு தமிழ் மீடியாக்களை பற்றி ரொம்ப கேவலமான ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டார். தமிழ் மீடியாக்களே பெய்டு ரிவ்யூவர்ஸ் தான். யார்? விக்ரமா? பிரேம். நீங்கள் 96ன்னு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து தலையில் வச்சு கொண்டாடுனது யார்? ஆந்திரா மீடியாவா, இல்லை கேரளா மீடியாவா, இல்லை வட இந்திய ஊடகங்களா? இங்கே இருக்கிற ஊடகங்கள் தானே. எத்தனை ஊடகங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் மெய்யழகன் படத்தை வந்து பல ஊடகங்கள் கொண்டாடினாங்களே. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய வலைபேச்சு கூட அந்த படத்தை வந்து பெரிய அளவில் ஸ்லாகிச்சு தான் பேசணும். எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க? ஃபகத் ஃபாசிலுக்காக இந்த பிரேம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுவாங்க. இந்த கதையை தான் இவர் விக்ரம் கிட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்க கேட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கதையா ஓகே, ஆனால் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொத்த ஸ்கிரிப்ட்லேயுமே இல்லை. விக்ரம் சார் வந்து கெட்டப் போட்டாலும் இல்லை நடிச்சாலும் இல்லை ஆக்ஷன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ரீசெண்டாக அந்த வீரதீர சூரன் வரைக்கும் அதான் நடக்குது. ஸோ இது அந்த மித்தை பிரேக் பண்ணுமா? விக்ரமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப அதீத திறமைசாலி. அதனால் நம்ம வந்து கமல்ஹாசன் மாதிரி, அதான் விக்ரமுடைய நினைப்பு. எல்லாத்துலேயுமே தன்னுடைய அபிப்பிராயத்தை அவர் போட்டு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ஒரு 2 கட்டான் படமாக மாறிடுது. அதுதான் அவருடைய படங்களுடைய தோல்வி. இப்போ நெல்சன் படம் வரும்போது இந்த அளவுக்கு பண்ணுறதில்ல, அட்லி படம் வரும்போது கூட இவ்வளோ பண்ணுறதில்ல. ஆனால் அது லோகேஷ் கனகராஜ் மட்டும் லியோ எப்படி இருக்கும், அந்த டீகோடிங்கிற ஒரு விஷயம் வந்து லோகேஷ்க்கு ஒரு பெரிய எதிரியாக இருக்குது. ஒரு அட்லி படத்துக்கோ நெல்சன் படத்துக்கோ வராமல் ஏன் லோகேஷ் படத்துக்கு வருது அப்படின்னா, லோகேஷ் படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மக்கள் விரும்புகிற ஒரு இயக்குனராக லோகேஷ் இருக்கிறார். லியோ வரும்போது நம்ம பார்த்தோம், அஜித் ஃபேன்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து நான் அர்ஜுனுக்காக பார்க்க போகிறேன், இந்த படம் நான் சஞ்சய் தத்துக்காக பார்க்க போகிறேன். இப்போ அதே விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த படம் நான் சத்யராஜுக்காக பார்க்க போகிறேன், லோக்கிக்காக மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வன்மத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. லோக்கிக்காக போய் தியேட்டரில் 120 ரூபா கொடுத்தாலும், சத்யராஜுக்காக போய் 150 ரூபா கொடுத்தாலும், அமீர் கானுக்காக 150 ரூபா கொடுத்தாலும் அது எங்கே போய் சேரும் தெரியுமா? கோஸ்ட் ரஜினிகாந்த். 96 டேரக்டர் பற்றி சொன்னீங்க. அவர் வந்து இப்போது விக்ரம் சாரோட ஒரு படம் பண்ண போகிறாருன்னு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே விக்ரம் சாருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஹிட் இல்லை. என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆக்ஷன் படம்னு சொல்லி காதில் கேட்டோம். ஸோ அவரோட ஜோன் வந்து 96 மாதிரி மெய்யழகன் மாதிரி ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் தருது. அதுலேருந்து வெளியே வந்து ஒரு ஆக்ஷன் படம் தரும்போது அந்த படம் எந்த மாதிரி வரும்? ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இது ஃபகத் ஃபாசிலுக்காக இந்த பிரேம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணாரு. அது ஃபகத் கிட்ட சொன்னாரா அல்லது சொல்ல முயற்சி பண்ணாரான்னு தெரியாது. அந்த கதையை தான் இவர் விக்ரம் கிட்ட சொன்னது. ஆனால் அவங்க கேட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கதையா ஓகே, ஆனால் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொத்த ஸ்கிரிப்ட்லேயுமே இல்லை. ஏன்னா அது ஒரு ஓடிடி கண்டென்ட் மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான கொஞ்சம் கமர்ஷியலான ஐட்டத்தோட வாங்கன்னு சொல்லி இவங்களே கேரளாவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. இவர் கேரளாவில் போய் உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த கதையை இங்கே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அப்படியே இருந்தாலும் அது பிரேம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுப்பார் அப்படின்னு நம்பலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது. அதாவது கண்டென்ட் வைஸாக இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிறது வேற விஷயம். பட் இவர் சமீபத்தில் என்ன பண்ணாருன்னா, நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்மிட்னு சொல்லுவாங்க. அங்கே உட்காந்துட்டு தமிழ் மீடியாக்களை பற்றி ரொம்ப கேவலமான ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டார். தமிழ் மீடியாக்களே பெய்டு ரிவ்யூவர்ஸ் தான். யார்? விக்ரமா? பிரேம். ஆமாம், அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, தமிழ் மீடியாவே இது காசு வாங்கிக்கிட்டு தான் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு ஒரு கருத்தை சொன்னது இங்கே இருக்கிற மீடியாக்கள் மத்தியில் பிரேம் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியிருக்கு. ஸோ இது வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும், மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த படம் வரும்போது இதெல்லாம் நிச்சயமாக வெளிப்படும். அது வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான் அது. பட் ஒரு ஜனநாயக நாடுல ஒரு டேரக்டர் அவர் நினைச்சது சொல்லக்கூட முடிய மாட்டேங்குது. அவர் தமிழ் மீடியாவே பெய்டுன்னு சொன்ன மாதிரி இல்லை. நான் பார்த்தது என்னன்னா, நிறைய பெய்ட் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது. அவர் சொன்னது தமிழ் மீடியாக்கள் குறித்து தான் சொன்னார். யார் வேணாலும் கருத்து சொல்லலாம், நீங்கள் எதையுமே பொதுமைப்படுத்தக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லலாம், தமிழ் மீடியாக்களில் சில மீடியாக்கள் அல்லது சில பேர் அப்படி நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது உங்களுடைய அனுபவமாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? நீங்கள் ஒட்டுமொத்த மீடியாவும் பெய்டு ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ் மீடியாக்கள் குறித்து நார்த் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். இப்போ நான் வந்து ஆனந்த விகடனுடைய விமர்சனத்தை இப்போ நான் பெருமையாக பேசுகிறேன்ல, ஹிந்துடைய விமர்சனத்தை நான் பெருமையாக பேசுகிறேன்ல, அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருப்பவர்கள்
இங்க இருக்கிற சில மீடியாக்கள் குறித்து ஒரு பெருமையாக நினைத்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதை காலி பண்ற மாதிரி இல்லை அவங்க எல்லாமே காசு வாங்கிட்டு தான் ரிவ்யூ பண்றாங்கன்னு ஒரு கருத்தை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த ஊடகங்கள் குறித்து என்ன சொல்லுவாங்க? அதுக்கு மேல நாம் பிரேம் கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க 96ன்னு ஒரு படம் எடுத்தீங்கல்ல, அந்த படத்தை வந்து தலையில வச்சு கொண்டாடுனது யாரு? ஆந்திரா மீடியாவா இல்ல கேரளா மீடியாவா இல்ல வட இந்திய ஊடகங்களா? இங்க இருக்கிற ஊடகங்கள் தானே. எத்தனை ஊடகங்களுக்கு நீங்க காசு கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் மெய்யழகன் படத்தை வந்து பல ஊடகங்கள் கொண்டாடினாங்களே. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வலைபேச்சு கூட அந்த படத்தை வந்து பெரிய அளவில் சிலாகிச்சு தான் பேசணும். படத்தினுடைய லென்த் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்க தவிர படத்தினுடைய கண்டென்ட் வைஸ் அது ஒரு சிறந்த படம்னு சொன்னோம். எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க? ஏதாவது அதுக்கு ஆதாரம் வச்சுருக்கீங்களா? இந்த கேள்வி நம்ம கேட்போம்ல. அப்போ எல்லா ஊடகங்களும் அந்த கேள்வியை கேட்பாங்கல்ல. கருத்து சொல்லலாம், வாய் இருக்கிற யார் வேணாலும் கருத்து சொல்லலாம், அதில் வந்து ஒரு உண்மை இருக்கணும். அதுதான் நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விக்ரம் சாருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. இப்போ வர டேரக்டர் வந்து அவங்க ஜோன்ல ஒரு படம் எடுத்தா அது வந்து ரொம்ப, இப்போ தங்கலான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ரஞ்சித் சார் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினைச்சாரு, ரொம்ப அது ஸ்லோ ஆயிடுச்சு, மக்களுக்கு வந்து அது பிடிக்கலங்கிற மாதிரி போயிடுச்சு. சரி, டேரக்டர் வந்து இப்போ கோலி சோடா மாதிரி ஒரு விஜய் மில்டன் டேரக்டர் அவரை விட்டுட்டு ஒரு படம் வந்து 10 பண்றாரு. விக்ரம் சாருக்கு ஒரு ஆக்ஷன் அதுவும் வந்து மிஸ்ஃபயர் ஆகுது. ஸோ விக்ரம் சார் வந்து கெட்டப் போட்டாலும் இல்லை நடிச்சாலும் இல்லை ஆக்ஷன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. ரீசெண்டாக அந்த வீரதீர சூரன் வரைக்கும் அதான் நடக்குது. ஸோ இது அந்த மித்தை பிரேக் பண்ணுமா? எப்படிப்பட்ட ஒரு படமா? இல்லை விக்ரம் கிட்ட ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அவர் வந்து எல்லாத்துலேயுமே தலையிடுவார். அது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் எப்பயுமே என்ன பண்ண, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டைரக்டர் உங்ககிட்ட வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாரு அப்படின்னா அதை நீங்கள் வந்து முழுசாக கேட்டுடணும். கேட்டுட்டு அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத அல்லது உங்களுக்கு சூட்டாகாத பொருத்தமில்லாத விஷயங்கள், அது கதையிலேயோ கதாபாத்திரத்திலேயோ காட்சிகள்லையோ இருந்தால் இந்த விஷயம் வந்து எனக்கு செட் ஆகாது, அல்லது என்னுடைய ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க, அல்லது கமர்ஷியலாக இல்லை, அல்லது இதில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். அது வரைக்கும் கரெக்டு. அதுக்கு அந்த இயக்குனர் உடன்பட்டு அந்த மாற்றங்களை செய்தால் நீங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணலாம். சார் இல்லை சார் எனக்கு இந்த இது கண்டிப்பாக வேணும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணும்னு அவர் சொன்னால், ஒன்று அவர் சொன்னதை கேட்டு நீங்கள் நடிக்கணும், இல்லைப்பா நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு நகர்ந்து வந்துடணும். இதுதான் ஒரு நடிகர் செய்ய வேண்டிய வேலை. அவர் ஆனால் சொல்லும் போதே, சார் முதல் காட்சியில் என்ன பண்ணுறோம், இந்த கதை மதுரையில் அப்படிங்கிறது நிறுத்துங்க, மதுரை வேணாம், திருச்சிக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சா அது அவருடைய படமாகவும் இருக்காது, உங்களுடைய படமாகவும் இருக்காது. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப அதீத திறமைசாலி. அதனால் நம்ம வந்து கமல்ஹாசன் மாதிரி, அதான் விக்ரமுடைய நினப்பு. ஸோ அப்போ அவர் என்னென்னா எல்லாத்துலேயுமே தன்னுடைய அபிப்பிராயத்தை அவர் போட்டு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ஒரு 2 கட்டான் படமாக மாறிடுது. அதுதான் அவருடைய படங்களுடைய தோல்வி. தங்கலான் ஆரம்பித்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த கோலி சோடா என்றதுக்குள்ள, ஸோ அதில் கூட இவருடைய இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இதை வந்து விக்ரம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டார் அப்படின்னா அவருடைய வெற்றியுடைய உயரங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே. அண்ட் கூலி அதோட ப்ரொமோஷன் வந்துட்டு ஹைதராபாத்தில், பெங்களூரில் எல்லா இடத்துலையும் நடக்கும். அதுக்கு தனித்தனியாக ஒரு ஈவெண்ட் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சாங்கை ஒரு ஊரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாட்டை இங்கே விட்டுட்டாங்க, இப்போ ஹைதராபாத்தில் ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பெங்களூர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னும் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு கம்மி இல்லை. கூலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ரொமோஷன் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னொன்று அவங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு பான் இண்டியா படம். லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமீர் கான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு முன்னணி நடிகரை உள்ளே கொண்டு வந்ததுனால இது ஒரு இந்திய அளவில் வந்து இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நோக்கி தான் இவர்களுடைய அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்னுடைய ஆடியோ லான்ச் நடத்துது. அது இல்லாமல் ட்ரெய்லர் வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட அவங்க பிளான் பண்ண மாதிரி பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். வித்தவுட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு ரூமர் ஒன்று கேள்விப்பட்டுருந்தோம். பட் இப்போ லோகேஷ் வந்து அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டார், ஆகஸ்ட் 2 வந்து ட்ரெய்லர் வரும் அப்படின்னு. அண்ட் இதற்கு மத்தியில் நிறைய சினோப்சிஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஒன்றுத்தில் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொன்றுல ஒரு மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு மாஸ்டருக்கு பண்ண வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விஜய் சேதுபதி தான் விஜய், அவர் கண்ணுக்கு அவர் தெரியாது, ஆல்டர் ஈகோ அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கதை ஒன்று பார்த்தோம். இப்போயும் அதேமாதிரி ஏதோ வாட்சில் டெக்னிக் இருக்குது, அதை வச்சு இது பண்ணுவாருன்னு சொல்லி உடனே எல்லாம் டைம் ட்ராவலாக சயின்ஸ் ஃபிக்ஷனான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தேவையில்லாமல் ஹைப்பு கொடுத்து தான் ஒரு படத்தை நம்மளே கீழே தள்ளிடுறோம். இல்லை அது வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு சோஷியல் மீடியா காலம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஃபோன் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அந்த படத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவங்க ஒரு பதிவாக போடுறாங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த பதிவை யார் போட்டிருக்கா, இவருக்கும் இந்த சினிமாவுக்கு என்ன சம்பந்தங்கிற ஒரு கேள்வியை கேட்டாலே அதை வந்து நம்ம ஈஸியாக நிராகரிச்சிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒருத்தன் போட்டானா ஓகே, இவர் ஏதோ லோகேஷ் கனகராஜ் அசோசியேட் போல இருக்குங்கிற மாதிரி இவன் 10 பேருக்கு அதை ஷேர் பண்ண ஆரம்பித்து இந்த வதந்தியை வந்து அப்படி பரவிக்கிட்டே இருக்குது. பட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணி வச்சுருக்காரோ அதுதான் படம் வரும்போது தான் நமக்கெல்லாம் தெரிய போகுது. இன்னும் சொல்லப்போனால்
அந்த படம் குறித்து ஒரு சின்ன சின்ன தகவல்கள் வெளியில் இருக்க தவிர ஒட்டுமொத்தமாக என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் இதையெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்குமே நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது போன்ற தகவல்களில் வந்து நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தவே கூடாது. நம்ம போய் உட்காடுறோமா, அந்த பிகினிங் டு எண்டு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பிளாங்காக போகணும். இந்த படத்தில் என்ன இருக்குது, சத்யராஜ் யார், சௌபின் யார், ரஜினி யார், இவங்க யார், அவங்க யாருன்ட்டு நம்ம அதுக்கு முன்னாலே ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணி ஒரு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துடும். அண்ட் இது குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான் நடக்குது. இப்போ நெல்சன் படம் வரும்போது இந்த அளவுக்கு பண்ணுறதில்ல, அட்லி படம் வரும்போது கூட இவ்வளோ பண்ணுறதில்ல. ஆனால் அது லோகேஷ் கனகராஜ் மட்டும் லியோ எப்படி இருக்கும், அந்த டீகோடிங்கிற ஒரு விஷயம் வந்து லோகேஷ்க்கு ஒரு பெரிய எதிரியாக இருக்குது. இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா லோகேஷ்க்கு அது வந்து அது பெரிய சிக்கல் தான். அதே நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அட்லி படத்துக்கோ நெல்சன் படத்துக்கோ வராமல் ஏன் லோகேஷ் படத்துக்கு வருது அப்படின்னா, லோகேஷ் படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மக்கள் விரும்புகிற ஒரு இயக்குனராக லோகேஷ் இருக்கிறார், மக்கள் விரும்புகிற படமாக லோகேஷுடைய படங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு இவங்களுடைய ஆர்வம் என்ன சொல்ல போனால் அது ஆர்வ கோளாறா மாதிரி இந்த மாதிரி டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதை தவிர்க்க முடியாது. அந்த ஃபேன் வார்ஸ் இருக்குல்ல சார், அதுவும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போது லியோ வரும்போது நம்ம பார்த்தோம், ரஜினி ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து நான் அர்ஜுனுக்காக பார்க்க போகிறேன், இந்த படம் நான் சஞ்சய் தத்துக்காக பார்க்க போகிறேன் அப்படின்னு. இப்போ அதே விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் திருப்பி செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த படம் வந்து நான் சத்யராஜுக்காக பார்க்க போகிறேன், லோக்கிக்காக மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு. ஆனால் என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூக்காக தான் அந்த படங்கிறத மறந்து அந்த அளவுக்கு வன்மத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இல்லை எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா, இவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து லோக்கிக்காக போய் தியேட்டரில் 120 ரூபா கொடுத்தாலும், சத்யராஜுக்காக போய் 150 ரூபா கொடுத்தாலும், அமீர் கானுக்காக 150 ரூபா கொடுத்தாலும் அது எங்கே போய் சேரும் தெரியுமா? கோலி படத்தினுடைய கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த புள்ளியில தான் அதெல்லாம் போய் சேரும். அப்போ அது வந்து ஒரு சாதனையாக ஒரு பெஞ்ச் மார்க்காக கிரியேட் ஆகும்போது அந்த கிரெடிட் யாருக்கு போகும்? கோஸ்ட் ரஜினிகாந்த் தான். ஸோ அப்போ அந்த யதார்த்தம் கூட இவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை. புரியுதா இல்லையா? ஒரு இன்னைக்கு தியேட்டரில் வந்து இன்னைக்கு இவ்வளோ கோடி ரூபா கலெக்ட் ஆயிருக்குன்னா, சார் இது வந்து ரஜினிகாந்துக்காக கலெக்ட் ஆனது, இது லோகேஷ் கனகராஜுக்காக ஆனதுன்னு தியேட்டருக்காரங்க பங்கு பிரிச்சா கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அதெல்லாம் இவர்களுடைய விருப்ப காட்டுறாங்களே தவிர எண்ட் ஆஃப் த டே அது ரஜினி படத்தினுடைய கலெக்ஷனாக தானே மாறப்போகுது. உதாரணத்துக்கு இப்போ மாஸ்டர் படமாக இருக்கட்டும், லியோவை எடுத்துங்க. இப்போ இவங்க போய் அர்ஜுனுக்காக படம் பார்த்தாலும் லோகேஷ் கனகராஜுக்காக பார்த்தாலும் கடைசியாக நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், விஜய் நடித்த லியோ படம் இவ்வளவு ரூபா கலெக்ஷன் அப்படிதானே பேசுறோம். இன்னொன்று அப்படிதான் ஆகும். இவங்க சொன்ன அந்த நடிகர்கள்லாம் அடுத்த ஒரு படம் பண்ணா அதை போய் பார்க்க மாட்டாங்க, அது விஜய்க்காக தான் அந்த படம். அப்போ அர்ஜுன் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணாருன்னா அந்த படத்துக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன் வராது. நிச்சயமா. அதனால இந்த ரசிகர்களுடைய இந்த விருப்பம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. அண்ட் இப்போது லோகேஷ் சார் வந்து அந்த இன்டர்வியூவில் அவரோட சேலரியே வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார். அது சொன்னோடனேவும் நிறைய விவாத பொருள் வந்துருச்சு. இவரோட சேலரி இவ்வளோ, ரஜினி இவ்வளோ அப்படின்னு இவங்களே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாங்க. ஆல்ரெடி வந்து 218 ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கூலியை ஸ்டார்ட் ஆகும்போது சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 150 தான், போன வாட்டி மாதிரி அப்புறமா சன் பிக்சர்ஸ் செக் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஃபஸ்ட்டு ரசிகர்களுக்கு தேவையே இல்லை, நீங்கள் உங்கள் 150 ரூபா வரைக்கும் யோசிங்கன்னு லோக்கி சொன்னாலும் இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுங்கிற மாதிரி? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ 150 ரூபா கொடுத்த படம் பார்க்குறியா, அது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அதோட உன்னுடைய எல்லை முடிஞ்சு போச்சு. என்ன உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைத்தட்டு, விசிலடி, முடிஞ்சால் திரை முன்னால் நின்று தையான்னு டான்ஸை போடு. நல்லா இல்லையா மண்ணவாரி தூத்து, அல்லது வாசலுக்கு வா, யூடியூப்கார மைக்கோட நிற்பான், அவங்ககிட்ட நீ ஏதாவது கழுவி ஊற்றிட்டு கிளம்பிப்போம். இதோடு முடிஞ்சு போச்சு. ஒரு சினிமாவுக்கும் ஒரு பார்வையாளனுக்குமான உறவுங்கிறது அவ்வளவுதான். இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு, இவருக்கு எவ்வளவு லாபம், இவருக்கு எவ்வளவு நஷ்டம், இவருக்கு எவ்வளவு சம்பளம், இதெல்லாம் உனக்கு தேவையற்ற தகவல் தான். இன்னொன்று, ஒரு படம் வெற்றி படமா தோல்வி படமாங்கிறது இது வியாபாரிகளுடைய கவலை. இப்போ கூலி படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூலி படத்தை வாங்கிய விநியோகஸ்தருடைய கவலை, நம்ம வாங்கினமே நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது. படத்தை தயாரித்து சன் பிக்சர்ஸுக்கு ஒரு கவலை வரணும், இவ்வளோ ரூபா கொட்டியிருக்கமே நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது. அதனால் ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் இது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. என்னென்னா, இந்த ஊடகங்களும் அப்புறம் சமூக ஊடகங்களும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரசிகர்கள், அதாவது எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள், ரஜினி கமல் ரசிகர்கள்லாம் எப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்கன்னா, எங்கள் படம் வந்து 175 நாள் ஓடிச்சு, எங்கள் படம் 100 நாள் ஓடிச்சு, எங்கள் படம் வந்து சில்வர் ஜூபிலி 300 நாள் ஓடிச்சு. இந்த நம்பர் ஆஃப் டேஸை வச்சு அவங்களுடைய பெருமை, அந்த அவர்களுடைய அபிமான நடிகருடைய பெருமையை வந்து அவங்க பீத்திக்குவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி காலம் மாறி இந்த கலெக்ஷன் டேட்டாவே அவங்க விரல் நுனியில் வர்றதுனால அதை வச்சு அவங்க வந்து இன்னைக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.